ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எப்போதும் எந்த ஒரு இடத்துலையும் இது போதும் அப்படின்னு நிற்கிறது இல்லைங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒருத்தரோட தேடல் பல பேரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருத்தருடைய தேடல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1945 மும்பையில் முகமது அசீம் பிரேம்ஜி அப்படிங்கிறவருக்கு பிறந்தவர் தான் மிஸ்டர் அசீம் பிரேம்ஜி. அவர் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்காக யூஎஸ்ஏல உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தார். 1966 அதாவது அசீம் பிரேம்ஜி அவர்களுக்கு ஒரு 21 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா தவறிடுறாரு. அவரோட அப்பா தவறினதுனால அவர் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்தியாவில் அவங்க அப்பா வச்சு ரன் பண்ணிட்டு இருந்த வெஸ்டர்ன் இந்தியன் வெஜிடபிள் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இவர் டேக் ஓவர் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுது. அவங்க அப்பா பேரில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் இவர் பேரில் மாறி வருது. இந்த ஷேர்ஸ் எல்லாம் இந்த வயசுல உன்னால வச்சு ரன் பண்ண முடியாது, அதனால யாராவது அனுபவம் உள்ளவங்கள்ட்ட இந்த ஷேர்ஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவர் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் இவருக்குள்ள இருந்த மன தைரியம், தன்னம்பிக்கை இவர் அதை டேக் ஓவர் பண்ண வச்சது. 1966 டேக் ஓவர் பண்ணவர் 1976 இந்த 10 வருஷத்துல வெஜிடபிள் ஆயில் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்க கம்பெனி பேக்கரி ஃபேட்ஸ், லைட்டிங் ப்ராடக்ட்ஸ், டாய்லெட்டரிஸ், ஹேர் கேர் சோப், ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் இந்த மாதிரி பல ஃபீல்டில் தன்னோட கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு போனார். இந்த அளவுக்கு 10 வருஷத்துல செஞ்ச அவர் தன்னோட கம்பெனிக்கு விப்ரோ அப்படின்னு பேரிட்டார். இந்த விப்ரோ கம்பெனி எல்லா வகையிலையும் நல்ல பேரும் பணமும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த டைம். ஆனால் அவரோட தேடல் அதோட நிற்கல. மேலும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஐபிஎம் இந்தியன் மார்க்கெட் விட்டு வெளியே போகிறாங்க. அப்போது தன்னோட கம்பெனியை சாஃப்ட்வேர் சர்வீசஸில் கால் பதிக்க வைக்கிறார். அப்படி ஆரம்பிச்சது தான் விப்ரோ டெக்னாலஜிஸ். இன்னைக்கு பல்லாயிரம் பேருக்கு வேலை தந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக வளர்ந்து நிற்கிது. ஐடி ஃபீல்டில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது விப்ரோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அது இன்னைக்கு வளர்ந்துருக்கு. 1990s விப்ரோ டெக்னாலஜி ஒரு பெரிய உயரத்தை தொட்டுச்சு. உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக விப்ரோ இருந்துச்சு. அந்த ஒரு செயல் அசீம் பிரேம்ஜியை உலகத்தில் உள்ள பணக்காரர்கள் பட்டியலில் ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. 70 மில்லியனில் ஆரம்பித்த அவரோட பிஸ்னஸ் 35 பில்லியன் US$ டெவலப் ஆச்சு. இயர் 2000 மணிப்பால் யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. 2005 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. 2009 வெஸ்ட்லேண்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க. 2011 அவருக்கு பத்ம விபூஷன் விருது கிடைச்சது. ஒரு சாதாரண தொழிலதிபருக்கு ஏன் இவ்வளவு விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் சொன்னது அவர் பணத்தில் மட்டும் பெரிய ஆள் இல்லை, குணத்திலையும் பெரிய ஆள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 ஒரு NGO ஃபார்ம் பண்ணார். அது எதுக்காக அப்படின்னா, கிராம பகுதிகளில் இருக்க மக்களோட ஏழை குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் தரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணார். அதை 5 ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணார். ஆந்திரா, பீகார், கர்நாடகா, ராஜஸ்தான், பாண்டிச்சேரி. இந்த 5 ஸ்டேட்லையும் பல ஆயிரம் கணக்கான குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் அவர் இந்த இது மூலமாக தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல உதவிகளை இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட வயசு 65. இந்த 65 வயசுலையும் அவர் தன்னோட கைடன்ஸை விப்ரோ டெக்னாலஜிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வீடியோஸ்களுக்கு புதிய பாதை பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.